எல்லோருக்கும் ஆடி வெள்ளி காலை வணக்கம். துதிப்போர்க்கு துன்பம் போக்கும் மாதிரி முதல்ல விநாயகரை தரிசனம் பண்ணிவிட்டு அப்புறம் அம்மனை தரிசனம் பண்ணுவோம். ரொம்ப சிறப்பு வாய்ந்த இடம், நல்ல கோயில், எல்லாமே நல்ல தரிசனம். ஃபஸ்ட்டு விநாயகரை தரிசனம் பண்ணிக்குவோம். இந்த வெள்ளிக்கிழமை என் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் அம்மாவுடைய ஆசீர்வாதம். தெய்வத்துக்கு அப்புறம் தான் எல்லாமே நமக்கு. சாமி எந்தளவுக்கு கும்பிட்றோமோ அந்தளவுக்கு கஷ்டம் கொடுத்தாலும் கஷ்டத்துக்கு பின்னாடி ஒரு சுகம் இருக்கும். இந்த அம்மா தான் வில்லேஜ் இறங்கின நாள். மாரியம்மன் ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க. இந்த அம்மா கூட எங்களுக்கு ஒரு பிரச்சனை, 40 வருஷம் கழித்து நாங்கள் எங்கள் வீட்டு இடத்த போய் வீடு கட்டக்குள்ளே ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. இந்த அம்மாட்ட போய் நின்று அழுதேன். அப்போது அம்மா எங்கள் அண்ணா ஒருத்தர் அவர் மூலிமா எனக்கு அந்த அந்த இடத்த வாங்கி கொடுத்து அந்த இடத்துல நான் வீடு கட்டுறதுக்கு ஆசீர்வாதம் பண்ணாங்க. இன்றைக்கி நல்லா வீடு கட்டி நல்லா சொந்தம் பந்தம்னு இருக்கேன். எனக்கு இப்போ சொந்தம் பந்தம் ரொம்ப வேணும். அதுக்கப்புறம் தான் பணம் காசு விரும்புகிறவன். மற்றவங்கெல்லாம் எப்படியோ இன்றைக்கி வரைக்கும் ஒரு நாள் இருந்தால் கூட சொந்தம் பந்தத்தோடு ஊரோடு போய் ஒரு நாள் இருந்தனா கூட எனக்கு ஒரு வருஷம் இந்த மாதிரி இந்த அம்மா அந்த ஆசீர்வாதத்தை எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. உயிருள்ள வரைக்கும் என் தலைமுறையும் இந்த அம்மாவை மறக்க மாட்டோம். அந்த அளவுக்கு இந்த அம்மா எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணாங்க. எனக்கு முன்னே நின்று செஞ்சவங்களுக்கும் அவங்களுக்கும் அதே தான் இந்த அம்மா ஆசீர்வாதம். அவங்க ஃபேமிலி தலைமுறைக்கு இந்த ஆசீர்வாதம் அவங்களுக்கும் கிடைக்கணும். அவ்வளோ சக்தி வாய்ந்தவங்க அம்மா. பிறந்து வளர்ந்ததுலேருந்து இந்த அம்மாவை பார்த்து தான் வளர்ந்துருக்கோம். எல்லோரும் இந்த சேனல் பார்க்குற அனைவருக்கும் அம்மா ஆசீர்வாதம். இன்றைக்கி வரைக்கும் எங்கள் குடும்பத்தை காப்பாற்றி எனக்கு துணையாக, என் குடும்பத்துக்கு துணையாக இருக்கிறவங்க இந்த அம்மா தான். போனால் கோயிலுக்கு போகாத வரவே மாட்டேன். ஊருக்கு போனால் ஒரு 4 நாளும் அம்மாவில் போய் தரிசனம் பண்ணிட்டு தான் வருவேன். எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச என்னுடைய அம்மா. நான் பிறந்து வளர்ந்த ஊர் இது. இந்த அம்மாவை ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அம்மாவுக்கும் எங்களை ரொம்ப பிடிக்கவும் தான் எனக்கு அந்த இடத்துல ஒரு ஆதரவு கொடுத்து நல்லா வீடு கட்டி நல்லா சொந்தம் வந்தோன்னு எல்லாருமே என் கூட சந்தோஷமாக இருக்காங்க. இப்போது ரொம்ப சந்தோஷம். அம்மா ஆசீர்வாதம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அதுவும் எங்கள் எல்லை எத்தனையோ ஊர் தாண்டி அம்மா இருக்காங்க. எல்லாருக்குமே அம்மன் தரிசனம் ரொம்ப நல்ல தரிசனம். பார்க்குறவங்க அனைவருக்குமே இன்றைக்கி ஆடி வெள்ளி. இன்றைக்கி அந்த கோயில்லையும் ரொம்ப விசேஷமாக இருக்கும். எங்கள் வில்லேஜ் ஊராக இருந்தாலும் ரொம்ப 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 விசேஷம். எல்லாருமே நல்ல சாமி பக்தி ஊருக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாமே இன்றைக்கி எல்லா சாமிக்குமே இன்றைக்கி ஆடி வெள்ளி ரொம்ப தரிசனம்தான். வாங்க அம்மாவை தரிசனம் செய்வோம். எல்லாருக்கும் ஆசீர்வாதம் கிடைக்கட்டும். என்னுடைய குடும்பத்தையும் அம்மா காப்பாற்றிட்டு இன்றைக்கி வரைக்கும் எங்களை நோய் நொடி இல்லாத வச்சுருக்காங்க. அதுக்கு அம்மா தான் காரணம். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சாமி கும்பிட்றோம் அவ்வளோ தரிசனம் நமக்கு கிடைக்கும். பாருங்கள், இந்த அம்மன் கோவிலில் தான் இப்போ காலையில் போய் பொங்கல் வைக்க போகிறேன். பயங்கர சிறப்பு வாய்ந்த அம்மன், ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க. நாங்கள் கல்யாணம் பண்ணி மேரேஜ் பண்ணி சென்னைக்கு முதல்ல இந்த அம்மா வாஸ்படியில் தான் இறங்கினேன். அப்படியே திரும்பி பார்த்தேன், சின்ன கொட்டாயி, சின்ன கோபுரம், அதுக்குள்ளே இந்த அம்மா இருந்தாங்க. இன்றைக்கி ரொம்ப சிறப்பு வாய்ந்து இந்த அம்மாவோட ஆசீர்வாதம். இன்றைக்கெல்லாம் 35 வருஷம் சென்னையில் நான் வீடு நல்லபடியாக இருக்கோம். அம்மா ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன். பாருங்கள், எல்லாம் இங்கே பொங்கல் வைக்கிற இடம் உள்ளே மடம் கட்டியிருக்காங்க. மழை வந்தாலும் போய் பொங்கல் வைக்கலாம். ஒரு 25-30 அடுப்பு கட்டி விட்டுருக்காங்க. ரொம்ப ரொம்ப வாய்ந்த அம்மன், அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த அம்மன். இந்த அம்மனும் நல்ல தரிசனம் நமக்கு. கல்யாணம் ஆகி இறங்கி கும்பிட்டதுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் இந்த அம்மாவை விடவே இல்லை. என்னால் முடிஞ்ச வரைக்கும் வாரானா கோயிலுக்கு போவோம். வருஷத்தில் ஆடி மாதம் தை மாதம் கட்டாயம் பொங்கல் வச்சுருவோம். வருஷத்தில் ஒரு தடவை அம்மாவுக்கு ஏதோ என்னால் முடிஞ்சது ஒரு புடவை எடுத்து மாலை போட்டு பொங்கல் வைக்கிற அன்றைக்கி செய்வோம். இன்றைக்கி ரொம்ப கூட்டம், அதனால் ஃப்ரீயாக இருக்கக்குள்ளே புடவை எடுத்து கொடுக்கலான்னு இன்றைக்கி முடிவு பண்ணிட்டேன். என்ன ஜெகஜோதியாக இருக்குது பாருங்கள். அந்த அம்மா வெளியே நுழைவாயிலுக்கு முன்னாடியே இங்கே ஒரு சின்ன கோயில். இது வெளியூர்காருக்கெல்லாம் குலதெய்வமாட்டிருக்கு. அவங்க எவ்வளோ சிறப்பாக பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். இதை தாண்டி ரோடை கிராஸ் பண்ணால் தான் அந்த அம்மன். மெயின் ரோட்லேயேங்க எல்லாமே பாருங்கள். இந்த வெளியே வந்தவுடனே மெயின் ரோடு. இதை கிராஸ் பண்ணி தான் வரணும். இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி ஆடி வெள்ளி, அம்மனை நல்லா தரிசனம் பண்ணுங்கள். அம்மா ஆசீர்வாதம். அப்பனே முருகா முருகா முருகா.